ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு குக் வித் வினு. இன்றைக்கி நான் உங்கள் கூட மீஷோ ஆப்பில் எப்படி நமக்கு நாமே ஆர்டர் பண்ணிக்கிறது அப்படின்றத பற்றி தான் ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு தேவையானதெல்லாம் மீஷோ ஆப்பை ஃபஸ்ட்டு நம்ம மொபைல் ஃபோனில் டவுன்லோட் பண்ணிக்கணும். மீஷோ ஆப் டவுன்லோட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணிக்கோங்க. மீஷோ ஆப்பை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அதில் நிறைய கேட்டகரிஸ் இருக்கும். அதில் போய் நமக்கு தேவையானதை சர்ச் பண்ணிக்கலாம். ஜுவல்லரி செக்ஷன், எலக்ட்ரானிக் செக்ஷன், சாரீ செக்ஷன், சுடி மெட்டீரியல் செக்ஷன், இந்த மாதிரி ஏகப்பட்ட கேட்டகரிஸ் வந்து இருக்குது. அந்த ஹோம் பேஜ்லேயே ஃபஸ்ட்டு வந்து சாரீஸ், குர்த்தி செட்ஸ் அப்படின்ற மாதிரி டிஸ்பிளே கூட இருக்குது. அதை கிளிக் பண்ணி கூட நமக்கு வந்து தேவையானதை நம்ம வந்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணி சர்ச் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்க அப்படின்னா குர்த்தி செட்ஸு. ஸோ இதில் வந்து குர்த்தி செட்ஸை நம்ம கிளிக் பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் டவுன் பண்ணோம் அப்படின்னா ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். அதில் நமக்கு தேவையானதை நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பர்டிகுலர் குர்த்தி செட்டை வந்து நான் கிளிக் பண்ணிட்டேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம கீழே போய் பார்த்தோம் அப்படின்னா அதை வாங்கினவங்க வந்து ரிவ்யூஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வச்சும் கூட நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். சில பேர் வந்து அந்த ஓப்பனிங் வீடியோ வந்து கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஃபோட்டோ எடுத்து போட்டிருப்பாங்க. ஸோ தட் நமக்கு வந்து ஒரிஜினலாக அந்த மெட்டீரியல் எப்படி இருக்குது, அதோடய ஸ்டஃப் எப்படி இருக்குது, கலர் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்த்துக்கலாம். கீழே வந்து ரிவ்யூவும் கொடுத்துருப்பாங்க, பார்த்திங்கனாலே தெரியும். ஃபோட்டோ எடுத்து போட்டு கீழே வந்து வெரி குட் ப்ராடக்ட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரிவ்யூஸை பேஸ்டாக வச்சு நீங்கள் வந்து உங்கள் பர்டிகுலர் ஐட்டமை வந்து நீங்கள் வந்து ஷாப் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி சர்ச் செக்ஷனில் போய் நம்ம வந்து என்ன தேவையோ அதை வந்து டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஜுவல்லரி அப்படின்னு நான் டைப் பண்ணேன் அப்படின்னா என்னென்ன ஜுவல்லரி இருக்கோ எல்லா வெரைட்டிஸையுமே வந்து நமக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும். ஸோ இதில் நம்ம ஸ்க்ரோல் டவுன் பண்ணி நம்ம வந்து நமக்கு தேவையானதை சூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, இன்னொரு ஸ்பெஷல் ஆப்ஷன் கூட கொடுத்துருக்காங்க. இமேஜை நம்ம கொடுத்து சர்ச் பண்ணலாம். பர்டிகுலர் சாரீ இல்லை குர்த்தி வந்து நம்ம எங்கேயாவது பார்த்துருப்போம், இல்லை மற்ற வெப்சைட்ஸில் பார்த்துருப்போம். ஸோ அதை கொண்டு வந்து இமேஜை சேவ் பண்ணி அந்த இமேஜை இங்கே வந்து நம்ம அப்லோட் பண்ணி சர்ச் பண்ணலாம். அதுக்கு ரிலேட்டடான எல்லா சாரீஸையுமே வந்து நமக்கு கொண்டு வந்துடும். ஸோ இந்த ஒரு ஆப்ஷன் கூட மீஷோவில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பர்டிகுலராக நமக்கு வந்து அந்த மெட்டீரியல் பேர் தெரியும், அந்த சேரீயோட பேர் தெரியும் அப்படின்னா அந்த நேமை கொடுத்து கூட நம்ம சர்ச் பண்ணலாம். மெட்டீரியல் நேமும் தெரியாது, அந்த மெட்டீரியலை வந்து டிஸ்கிரைப் பண்ண முடியல அப்படின்னா நம்ம இமேஜ் கொடுத்து சர்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு பர்டிகுலர் குர்த்தியை செலக்ட் பண்ணி அதை வந்து எப்படி வந்து ஆர்டர் பண்ணலாம் அப்படின்றத நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இப்போ குர்த்தி அண்ட் செட்ஸ்குள்ளே போய் குர்த்தியை வந்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணி சூஸ் பண்ண போகிறேன். இப்போ இந்த பர்டிகுலர் எல்லோ கலர் குர்த்தியை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்னோடய சைஸ் வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இதில் நிறைய சைஸ் வந்து இருக்குது, எக்ஸ்எஸ், எஸ், எம், எல், எக்ஸ்எல். ஸோ எக்ஸ்எல்னு என்னோடய சைஸை வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த போர்ஷன் வந்து இதே பர்டிகுலர் குர்த்தி வந்து வேறு செல்லர்ஸ் கிட்ட என்ன பெட்டர் ப்ரைஸில் இருக்குன்ற சஜஷன் வந்து கொடுப்பாங்க. இது வந்து சேம் ப்ரைஸ் தான் இருக்குது. ஸோ அதனால் நான் இதையே வந்து ப்ரொசீட் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் வந்து ஆட் டு கார்ட் கொடுத்துடலாம். ரிவ்யூவெலாம் பார்த்தேன், ரிவ்யூவெலாம் நல்லா இருக்குது. அகெயின் வந்து சைஸ் கேட்குது, எக்ஸ்எல்னு கொடுத்தாச்சு. இப்போ செக் அவுட் கொடுத்து கார்ட்டுக்கு வந்துடணும். இப்போ நான் கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ப்ரொசீட் நான் கொடுத்துக்கிறேன்.
இப்போ இந்த இடத்துல தான் நிறைய பேருக்கு டவுட் வரும். ஆர்டரோட டோட்டல் ப்ரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க, கேஷ் டு கலெக்ட் ஃப்ரம் கஸ்டமர் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நம்ம வந்து குர்த்தியோட ஒரிஜினல் ப்ரைஸ், அதாவது மேலே என்ன ப்ரைஸ் இருக்கோ அதையே கொடுக்கணும். இந்த ஆப்ஷன் வந்து எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ரீசெலருக்காக அவங்க பர்டிகுலர் மார்ஜின் வச்சு ப்ராஃபிட் வச்சு வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க இல்லையா, அதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நம்ம அந்த மேலே என்ன ப்ரைஸ் இருக்கோ ஒரிஜினல் ப்ரைஸ் அதே ப்ரைஸை கொடுத்துக்கலாம். இதெல்லாம் கொடுத்து இப்போ ப்ரொசீட் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஆர்டர் வந்து ப்ளேஸ் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஆர்டரை நம்ம ட்ராக் பண்ணிக்கலாம். இந்த ஆர்டர்ஸ் அப்படின்ற பேஜை வந்து இந்த கிளிப்பானை வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய ஆர்டரோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்துடும். ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம், இல்லை ஷிப் ஆயிடுச்சு, ஷிப் பண்ணது எங்கே வந்திருக்கு, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம வந்து ரெகுலராக வாட்ச் பண்ணிக்கலாம். இந்த ஓப்பன் ட்ராக்கிங் லிங்க் கொடுத்தோம் அப்படின்னா அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா எக்ஸாக்டாக நம்மளுடைய ப்ராடக்ட் வந்து எங்கே இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் வணக்கம்.